அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசை தரும்படிக்காக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் கிருபையாக இறங்கி கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தாரும். உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபையாக வழிநடத்தும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக இறங்கி வாரும் பரிசுத்த தெய்வம். இந்த நாளிலும் எங்களோடு அசைவாடி உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் இதிலே பற்றி கொள்வீர்களே. ஆனால் இந்த வேத வாசிப்பிலே நீங்கள் ஒரு வருடத்திலே நீங்கள் வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிப்பீர்கள். எத்தனை முறை நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதாக நீங்கள் கருதி கொள்ளலாம். இது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நேரடியாக இப்பொழுது நான் ஒரு போதகர்தான், ஆனாலும் இதை சொல்லுகிறேன். நான் இதிலிருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு கர்த்தர் இதை செய்தார், எடுத்தார் என்றெல்லாம் அற்புத வார்த்தைகளை நான் பேசுகிறோம். ஆனால் அது எனக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் நேரடியாகவே உங்களுக்கே இந்த தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு காதுகளிலே வந்து எட்டும். அது நீங்கள் அதை கவனிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து இந்த வேத வாசிப்பை அலட்சியம் பண்ணாதபடி இது உங்களுக்கு பயனுள்ளது. ஏனென்றால் சில வேளை எப்பொழுதும் வேதம் கையில் இராது, ஆனால் செல்லு கையில் இருக்கும். வேலை ஸ்தலங்களிலும் பயணங்களிலும் இதை நீங்கள் போட்டு கேட்கும் பொழுது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. இன்றைக்கும் வாசிக்கிற வேத பகுதியிலே ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையிலே வந்த உபத்திரவம் வேதனைகள் மத்தியிலும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வந்த விடுதலைகளை குறித்து இன்றைக்கி நாம் வாசிக்க போகிறோம். ஆகவே இது நிச்சயமாகவே இதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கும் வாசிக்கிற வேத பகுதி சங்கீதம் 75ஆம் சங்கீதம். அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்திலவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சபீமமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரிகள் அறிவிக்கிறது. நியாயப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா கொடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பு உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், எருமாப்புள்ள கழுத்து உடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்திலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். சங்கீதம் 76. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேல் அவருடைய நாமம் பெரியது. சாலமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வெள்ளி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கல நீர் பிரகாசமுள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிட்டு. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமான ஒரு மது கோபம் முழும் பொழுது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியிலே சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்திருந்த பொழுது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனசுடைய கோபம் அது மகிமை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்கவே பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியிலே ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர்.
சங்கீதம் 77 ஏது தூண் என்ற ராகத்தில் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாள் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிட்டு நான் தேவனை நினைக்கும் பொழுது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடிக்கு சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடைய சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தடை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்துவமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிட்டோ, தேவன் இறக்க செய்வார். மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இறுக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனமானால் உன்னதமானுடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களெல்லாம் யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனாய் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். ஜனங்கள் உம்மை கண்டது, தேவனை ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜனங்களை பொழிகிறது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிவுண்டு பறந்தது. உம்முடைய குமரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறன தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினேர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியின் மூலமாக நேரிடப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.